தொடர்ந்து இப்போ நேற்று மாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற நாகை தொகுதியில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பயிர்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வந்து தங்க வச்சு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை தொடர்ந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நம்முடைய மீன்வள கழகத்தினுடைய தலைவர் கௌதமனுடைய ஏற்பாட்டில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக நேற்று ஷானவாஸ் அவர்கள் முழுமையாக வந்து அதை பார்வையிட்டு போனாங்க. அதே போன்று இன்றைக்கி கீழ்வேடு தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்களோடு எந்தெந்த பக்கம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றார்களோ அவருக்கான உணவுகள் வழங்கப்படுகின்றதா என்ன உறுதி செய்திருக்கின்றோம். இப்பொழுது இங்கேருந்து நேரடியாக வேதாரண்யத்தை தொகுதியை பார்வையிட்டு போனாங்க. இங்கே குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 5400 ஹெக்டேர்ஸ் வந்து தண்ணி போயிருக்குது அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 3400 ஹெக்டேர்ஸ் வந்து நம்ம தலைஞாயிறு பகுதியில் மட்டுமே இங்கே அதிகமாக இருக்குன்னு தான் பார்த்தோம். பட் என்னென்னா நமக்கு இயற்கை வந்து ஒரு விதத்தில் வந்து நமக்கு நல்லதும் செய்கின்றது. என்னென்னா மழை அதிகமாக போயிட்டு அது அப்பப்போ அந்த கேப் விடுது. அது கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கேப் விட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது வடிகால் ப்ராப்பராக அது வடிஞ்சு போயிடுது தண்ணி. இப்போ கூட அதான் இந்த விவசாய நிலத்தை சார்ந்திருக்கின்றவற்றை நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க ஆமாங்க நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை இல்லை, அதனால் கொஞ்சம் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 நாட்களுக்கு மழை வரவில்லை என்று சொன்னால், அதாவது அதிகப்படியான மழை வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பயிர்கள்லாம் தப்பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை முடிச்சுட்டு இன்னும் 2-3 இடத்துல வந்து நம்முடைய மக்களை தங்க வச்சிருக்க அந்த கேம்புக்கு போய் அவங்களுக்கு உரிய அந்த நிவாரணப் பொருட்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம். திருத்துறைப்பூண்டி திருக்குவளையில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கருக்கு மேலே அழிவிடுச்சு. கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும். இல்லை பொதுவாக இப்போ இவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் பயிர் அப்படிங்கிறனால இந்த தண்ணி தேங்கும் போது ஒரு 10 நாள் வரைக்கும் அது தாங்கும். அதன் பிறகு தான் நம்ம வந்து பார்க்கணும் அது அழுகிடுச்சா இல்லைன்னா உள்ளபடியாக ஒரு நிவாரணம் தேவை என்பதை. அது மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வடிந்ததுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்றதோ அதை மாவட்ட நிர்வாகம் நமக்கு தரும்போது எப்படி ஒவ்வொரு வருடமும் அதுக்கான நிவாரணம் வழங்கப்படுமோ அந்த மாதிரி நிவாரணம் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வலியுறுத்தலோடு கண்டிப்பாக வழங்கும். கணக்கெடுப்பு பணிகள் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. எந்த கணக்கு? அது எவ்வளோ வயல்வெளிகளில் தண்ணி நிற்கும்? ஆமாம் அதை நேற்று தான் சொன்னேன். இப்போ 5400 ஹெக்டேர்ஸ் கிட்ட இருக்குது. தலைஞாயிறு தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60% பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா தலைஞாயிறு பாதிப்புன்னு சொல்ல முடியாது, தண்ணி அதிகமாக நிற்கக்கூடியது. அது உண்மையிலேயே உள்ளபடியே எவ்வளோ பாதிப்பு என்பது வந்து மழையில் நின்னதுக்கு அப்புறமேட்டு அதை ஆய்வு செய்த பிறகு அது கரெக்டாக தேங்க்யூ.